ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஃப்ளவர் எப்படி ரெடி பண்ணேன்னு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். என்கிட்ட இந்த ஒயர்ஸ் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது, யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். இப்போ கேஸ் லைட்டர் எடுத்து அது கூட வச்சு இதை நான் ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணிக்கணும். அது குட்டியாகவும் நம்ம பண்ணலாம், பிவிசி பைப் இருந்தாலும் பண்ணலாம், அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நான் லைட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு ஸ்ப்ரிங் ஷேப் கிடைக்கும். இப்போ அந்த 2 எட்ஜையும் எடுத்து நம்ம உள்ளே வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கை கீறிடும், பார்த்து பண்ணுங்கள். நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் இது போல் ஃப்ளவர் பால் மாதிரி வரும். இப்போ இதை வந்து ஆப்போசிட் சைடில் வச்சு நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ட்விஸ்ட் பண்ணால் நல்லா ஃப்ளவர் ஷேப் இப்போவே வந்துடும். ஒரு டூல் எடுத்து அதுக்கப்புறமா எட்ஜெல்லாம் வந்து நான் இது மாதிரி பண்ணிடுறேன். இப்போ நமக்கு அழகான ஃப்ளவர் பெட்டல் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இயரிங் ஹூக் எடுத்து அதில் கம் அப்ளை பண்ணி பீடை வந்து கோத்துட்டு அதுக்கப்புறமா ஜம்ப்ரிங்கை வச்சு நான் இயரிங்கோட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃப்ளவர் நடுவில் வந்து எம்டியாக இருக்கிறதுனால நான் இப்போ வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் பீடு எடுத்து நான் அதில் அட்டாச் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் அழகான லுக் கொடுக்கும். இதே மெத்தடில் நான் இன்னொரு இயரிங்கும் செஞ்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி